இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை மீண்டுமாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த மாதத்துல நாம் தியானிக்க போகிறோம் அதிசயங்களை செய்கிற இயேசு அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அனைவரும் அறிந்திருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில நாம் அநேக சவால்களை சந்திக்கிறோம், அநேக பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம், அநேக போராட்டங்கள்ல நம்ம போராட்டங்களுக்கு நடுவாக நம்முடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த போராட்டமான சூழ்நிலைகள்ல அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த அதிசயமான தேவன் நம்மை வழி நடத்துகிறார் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவருடைய பிறப்பு ஒரு அதிசயமாய் காணப்படுகிறது. கன்னியின் வயிற்றுல பரிசுத்த ஆவியின் மூலமாய் அவர் பிறந்தது மிகப்பெரிய அதிசயமான நிகழ்வாகும். அதே போல அவருடைய வாழ்வு, அவர் வாழ்ந்த வாழ்க்கை பாவமற்றவராய் பரிசுத்தவானாய் வாழ்ந்தார், அதுவும் அதிசயமாய் காணப்படுகிறது. அவர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்த இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல செய்த எல்லா காரியங்களும் இந்த உலகத்தை உழுக்கும் அளவு அதிசயமாய் காணப்பட்டது அப்படின்னு சொன்னா மிகையாகாது. அதே மாதிரி அவருடைய மரணம் என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய மரணத்தின் மூலமாக நம்ம மீட்பை பெற்றிருக்கிறோம். அது மிகப்பெரிய அதிசயமாய் காணப்படுகிறது. அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் மரணம் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை, உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதல் மிகப்பெரிய அதிசயமாய் காணப்படுகிறது. இப்படியே ஆண்டவர் ஒரு அதிசயமானவர், அதிசயமானவர் அப்படின்ற நாமம் உடையவராய் அவர் பிறந்தார். இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம் அவர் எந்தெந்த காரியங்கள்ல அவர் அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும், நாம் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். நாம் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம் தேவைகளை அவர் அறிந்து அதிசயத்தை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளில் அவர் அதிசயம் உள்ளவராய் நம்மளுக்கு நிறைவாக்குகிறார். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குறார். தேவையில நம்ம குறைவுள்ளவர்களாய் காணப்படலாம். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய பொருளாதாரத்துல நம்ம குறைவுள்ளவர்களாய் காணப்படலாம். நிறைய தேவைகள் இந்த நாட்கள்ல காணப்படுகிறது. அநேகர் உணவு தேவையோடு நிறைய பேர் இருப்பாங்க, உடை தேவையோடு அநேகர் இருப்பாங்க, வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அநேகர் இருப்பாங்க, பொருளாதார தேவையோடு இருப்பாங்க, என் பிள்ளைக்கு படிப்பதற்கு அதற்கு அந்த பண வசதி இல்லாதபடி அதற்குரிய தேவையோடு இருப்பாங்க. இப்படி பற்பல தேவையோடு இருக்கிறவங்க இந்த உலகத்துல அதிகமான பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு ஆண்டவர் 5000 பேருக்கு மேலானவர்களை போஷித்தார் அப்படின்னு சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அந்த காரியத்தை நம்ம சற்று உற்று நோக்கி பார்க்கும்போது அந்த காரியத்துல ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்தவர் மனதுருகினார். முதல்ல மனதுருகி அவங்களுக்கு என்ன செய்யறாரு, உபதேசத்தை செய்கிறார், சுவிசேஷம் பண்றார், பிரசங்கிக்க தொடங்குகிறார். அப்படி அவருக்கு ஆவிக்குரிய தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிறவராக காணப்பட்டார். ஆவிக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்து முடித்ததற்கு பின்பதாக சரீரத்திற்கு அவர்களுக்கு உணவு வேணும், அவங்க பசியா இருப்பாங்க, அவங்களுக்கு உணவு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த தேவையை அவர் சந்திக்கிறவராய் காணப்பட்டார். அவர்கள் சீஷரிடத்துல சொல்றாங்க, இவங்களுக்கு நீங்க உணவு பதார்த்தங்களை என்ன செய்யுங்க, ஒழுங்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்றத அவர் அறிந்திருந்தோம் அவங்ககிட்ட கேட்டார் அப்படின்னு சொல்லி வேதாகமத்துல நம்ம வாசிக்கலாம். அப்போ ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்தவரா இருக்கிறார். என்னென்ன தேவைகள் நாம் அவரிடத்துல கேட்கிறதற்கு முன்பதாகவே அவர் நம்முடைய தேவைகளை அறிந்தவரா இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்வதற்கு ஏதுவான எல்லா விதமான செயல் திட்டங்களையும் உடையவராய், வல்லமை உடையவராய் அவர் காணப்படுகிறார். அப்போ இந்த காரியத்தை நம்ம நோக்கி பார்க்கும்போது, அந்த அந்திரேயா போய் அங்க பார்க்கும்போது அந்த சிறுவனிடத்துல இருந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவரிடத்துல கொடுக்குறாங்க. அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அது பெருகி 5000 பேருக்கு மேலானவர்கள், புருஷர் மாத்திரம் 5000 பேர் சாப்பிட்டார்கள். அப்படிப்பட்டதான பெரிய அற்புதமான ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை, அந்த தேவையை நிவர்த்தி செய்கிற அளவுக்கு ஆண்டவருடைய அதிசயம் அந்த இடத்துல காணப்பட்டது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் தான் என்னிடத்துல இருக்கு, இது மாத்திரம் தான் இருக்கு, இதை வைத்து என்னுடைய காரியங்களை பூர்த்தி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் தேவைகளை பூர்த்தி செய்ய வல்லமை உள்ளதா இருக்கார். அதிசயமாய் அந்த தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார் அப்படின்னு சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கு அப்படி செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாரு. இன்னும் பார்க்கும்போது அதுல மீதம் 12 கூடை நிறைய அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பதார்த்தத்தை எடுத்தாங்க.
மீதம் எடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லி எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கானா ஊர்ல ஒரு கல்யாண வீட்டுக்கு ஆண்டவர் போயிருக்கிறாரு. அந்த இடத்துல திராட்சை ரசம் குறைவுபட்டது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம். இது ஆண்டவர் செய்த முதலாவது அற்புதம். அந்த நேரத்துல மரியாள் இயேசுவின் தாயார் இயேசுவிடத்துல சொல்லிடுறாங்க, இப்படி திராட்சை ரசம் குறைவுபட்டது, நீங்க அதை என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்றாரு. அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான குறைவான சூழ்நிலைகள், தேவைகளோடு குறைவோடு நம்ம இருக்கிற சூழ்நிலைகளில இன்னும் என்னுடைய வாழ்க்கையில நிறைவு வரலையே அப்படின்னு சொல்லி நம்ம அங்கலாய்க்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். எப்பதான் என்னுடைய வாழ்க்கை பூர்த்தியாகும், எப்பதான் என்னுடைய குறைவு நிறைவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கலாய்க்கிறவர்கள் நம்ம காணப்படுகிற சூழ்நிலையில ஏற்ற வேலை வரும்போது அவர் அந்த குறைவுகளை நிறைவாக்குகிறவராய் காணப்படுகிறாரு. இந்த கற்சாடிகள்ல தண்ணீரை நிரப்ப சொல்லுறாரு. அந்த வெறுமையான தண்ணீர் சுவைமிக்க திராட்சை ரசமாய் மாற்றப்பட்டது. அந்த பந்தி விசாரிப்பு காலத்துல போய் சொல்றாங்க, இதுவரைக்கும் நீங்க நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே அப்படின்னு சொல்லி அந்த புகழப்படுற அளவுக்கு அந்த அற்புதம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்வில வெறுமையான சூழ்நிலை, இதுல எதுவுமே என்னால நிரப்ப முடியாத சூழ்நிலைகள் இருக்கும்போது நம்மை ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, அவருடைய வேலை வரும்போது நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், நம்ம வெறுமையான காரியங்களை பூர்த்தி செய்கிற தேவனா இருக்கிறாரு. அப்படிப்பட்டதான காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில ஒவ்வொரு நாளும் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். இந்த 5 அப்பத்தையும் 2 மீனை ஆண்டவரிடத்துல கொடுக்கும் போது அது 5000 பேருக்கு போஷிக்கத்தக்கதான அளவுக்கு அது பெருக்கத்திற்கு நேராக ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். அதிசயமாய் அந்த காரியத்தை செய்தார். தேவைகளை அதிசயமாய் சந்தித்தார். உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது எல்லா விதமான தேவைகளையும் ஆண்டவர் அதிசயமாய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நேரத்துல ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில நீர் ஆண்டவரே சப்பா அதிசயத்தின் தேவன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாங்க தியானித்தோம். எங்களுக்கு தேவைகளில நீர் அதிசயமா, எங்களுக்கு எங்களுடைய குறைவுகளில நீர் அதிசயமா எங்களுக்கு கிருபை நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். எங்களுடைய குறைவுகளை உங்களுடைய சமூகத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இதுதான் இவ்வளவுதான் எங்கள்கிட்ட இருக்கு, குறைவான காரியம் தான் இருக்கு, எங்களுடைய தேவைகள் அதிகமாய் காணப்படுகிறது, எங்கள் தேவைகளை நீங்க சந்திங்க. அதனுடைய கடன் பிரச்சனையாகட்டும், பொருளாதார காரியங்களாகட்டும், வேலையின் காரியங்களாகட்டும், பிள்ளையின் படிப்பு காரியங்களாகட்டும், எந்த காரியத்திற்காக அதனுடைய குறைவுள்ளவர்களாய் தேவைகளோடு உண்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்தித்து அதிசயமாய் இந்த நாட்களை நீங்க வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே தேவைகளை சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதம் எடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென்.